Hi guys, welcome back to my channel. Thanks for your love and support. ஷார்ட்ஸுக்கு வந்து எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது போல் இனிமேல் நாங்கள் வந்து என்ன போடலான் இருக்கோம், லாங் வீடியோஸ் வந்து இனிமேல் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது போல் வந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க எங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து பார்க்குக்கு போன வீடியோ வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ இன்னைக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்க மறக்காம. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோம் கனிஷா? சவுதி அரேபியா. கனிஷ்கா சொன்னது வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா சவுதியில் இருக்கோம். சவுதியில் அம்மா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டிருப்பீங்க. நான் வந்து இங்கே ஸ்டாஃப் நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஆஃபு. எப்போவுமே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வந்து எனக்கு ஆஃபு. இந்த நாளில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது வீடியோவாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். எனக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே ஆஃபுங்க. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே ஆஃப் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனுங்க. ஏன்னா வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கே வந்து டைம் கரெக்டாக போகுதுங்க. எஸ்பெஷலி இந்த குக்கிங் பண்ணுறது. அதே இந்த சாட்டர்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன குக் பண்ணுறதுனே வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த கனிஷ்கா தொல்லை வந்து என்னால் தாங்க முடியலைங்க. இங்கே பாருங்கள், வந்து உங்ககிட்ட வந்து பொம்மையை காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கா. அவள் விளையாடுற பொம்மை வந்து இதுதான். அதுவும் வந்து இன்றைக்கி சாட்டர்டே வேறு. சாட்டர்டே வந்தாவே வந்து ஒரே டென்ஷனுங்க, என்ன சாப்பாடு செய்கிறதுன்றது தான். ஏன்னா சாட்டர்டே கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து நான்வெஜ் சமைக்க மாட்டோம், வெஜிடேரியன் தான் வந்து சாப்பிடுவோம். சாம்பார் வச்சா இவளுக்கு பிடிக்காது கனிஷ்காவுக்கு, வெரைட்டி ரைஸ் செஞ்சால் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. என்ன சாப்பாடு செய்கிறது ஒரே கன்ஃபியூஷன். ஒரு வழியாக நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம் என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்றது. ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி. சாம்பார் வச்சா என் மக கண்டிப்பாக சாப்பிட மாட்டா. எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க அம்மா வந்து பொண்ணுங்களுக்கு தானேங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இன்றைக்கி எப்போவுமே வந்து என் மகளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்காரை வந்து நான் கண்டிப்பாக டீலில் விட்டுடுவேங்க. மனுஷன் சாப்பிட்டா சாப்பிட்டு, இல்லை சாப்பிட்டா கட்டி போட்டோம், செய்கிறத நம்ம செஞ்சு வைக்கலாம். கனிஷ்வா, நம்ம வந்து கிச்சனுக்கு போகலாம். அம்மாவுக்கு வந்து உதவி பண்ணு. நீ உதவி பண்ணலாம், அட்லீஸ்ட் பேசிக்கிட்டா டக்குன்னு எனக்கு வந்து வேலை முடியும். போகலாமா கிச்சனுக்கு? 1 2 3 ஸ்டார்ட். ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து சாப்பாடு செய்யலாம் அப்படின்றது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரைட் ரைஸ்னால் வந்து டக்குன்னு வந்து குக்கரில் வச்சோமா, ஒரு 2 விசில் வந்துடுச்சா, டக்குன்னு சாப்பாடு வந்து செஞ்சு முடிச்சுமான் இருக்கோம். இதையே சாம்பார் இருந்ததுன்னா ஒரு ரசம் வைக்கணும், 2 பொரியல் செய்யணும். எதுக்கு இதெல்லாம்? பெட்ரு வந்து ஃப்ரைட் ரைஸை செஞ்சு வச்சோன்னா வந்து வேலையும் டக்குன்னு வந்து ஈஸியாக முடிஞ்சிடுங்க. கனிஷ்கா பார்த்தீங்களா எப்படி வந்து எது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ நாங்கள் போடுறோம், லாங் வீடியோ. என்னங்க பரபரப்பாக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஃப்ரைட் ரைஸ் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மதியம் வந்து 1 மணி இங்கே ஆயிடுச்சு டைம் சவுதியில். நம்ம ஊர் டைமுக்கும் வந்து இங்கே இருக்கிற டைமுக்கும் வந்து 2.5 மணி நேரம் வந்து வித்தியாசம் இருக்குங்க. இப்போ இங்கே 1 மணி ஆகுது அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் வந்து 3:30 மணிங்க டைமு. காலையில் வந்து எதையுமே சாப்பிடல, எதையும் செய்யவும் இல்லை. ஏன்னா எழுந்ததே இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து வேகமாக வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸ் இல்லைங்க, ஃபுல்லாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யலான்னு வந்து பிளான் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதையே கேன்சல் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து டக்குன்னு வந்து ஒரு குக்கரில் வந்து விசில் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கனிஷ்காவுக்கு வேறு இப்போ பசிக்கு எடுத்துக்கும், அதனால தாங்க வந்து இப்போ வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து பரபரப்பாக காலையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து வித்தியாசமாக வந்து மத்தியானம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பரபரப்பாக இங்கே. ஓகே, நான் சமைச்சு முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து சாப்பாடு செஞ்சாச்சு. புலாவ் தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா கனிஷ்கா வந்து காரம் இல்லாமல் தான் சாப்பிடுவா. மேடம் ஆல்ரெடி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பசிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ மேடம் வந்து போய் சாப்பிட போகிறாங்க. நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. சாயங்காலம் மீட் பண்ணலாம். பாய் பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து பெட்டில் வந்து உட்காந்து உங்ககிட்ட வந்து வீடியோ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து ஈவினிங் வந்துடும். ஈவினிங் வந்ததுமே வந்து காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் வந்ததுமே டிஃபன் ஏதாவது வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில்
சண்டே, அடுத்த சண்டேனாவே வந்து எனக்கு ஒரு பயம் வந்துடுங்க. ஏன்னா வந்து வேலைக்கு கிளம்பணும் இல்லைங்களா? எப்போவுமே எனக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே ஆஃபும், சண்டே வந்து டியூட்டிக்கு கிளம்பணும். எல்லா பசங்களுமே வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுற மாதிரி வந்து நான் வேலைக்கு போகிறதுக்கு அழுதுகிட்டே தாங்க போவேன். அவதாங்க இந்த வாரம் வந்து எனக்கு இப்படியே போயாச்சு. இதுதான் வந்து என் ரொட்டீன் லைஃபும் கூட. பாய் பாய். ஓகே, அடுத்த வீடியோவில் பேசலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.